அன்பு இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இளம் சிறகுகள் இயேசுவுக்கு மற்றும் குடும்ப ஐக்கியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து அமர்வது எத்தனை பாக்கியம் என்பதை அறிந்து அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு வசனத்தை தியானித்து அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்போம். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 41 அதிகாரம் 51 வசனம். என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை போராட்டத்தின் மத்தியில் யோசேப்பு சொல்லுகிற வாக்கியம்தான் இது. அவனுக்கு நேர்ந்த கொடூரத்தை, ரோகத்தை அனைவரும் நாம் அறிந்திருக்கிறோம். அவனுடைய வாழ்வை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றினது எப்படி என்பதை தான் இன்றைக்கும் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒருவேளை ஏதோ ஒரு மறக்க முடியாத வலி, ஏதோ ஒரு மறக்க முடியாத சம்பவம், ஏதோ ஒரு மறக்க முடியாத கசப்பு ஒவ்வொருடைய வாழ்விலும் இருக்கத்தான் செய்கிறது. நடந்துவிட்ட அந்த நிகழ்வுக்காக மனம் வேதனை கொள்ளத்தான் செய்கிறது. ஆனாலும் யோபுவும் அதைத்தான் 30:26 வசனத்திலே சொல்லுகிறான். நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சம் வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது என்று சொல்லி, எப்பொழுது மனிதனுடைய வாழ்வு தலைகீழாக மாறும் என்பதை கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நன்மை செய்கிற பொழுதும், நேர்மையாய் நடக்கிற பொழுதும், உண்மையாய் இருக்கின்ற பொழுதும் நமக்கு நேரிடுகிற அவமானங்கள், இழப்புகள், கசப்புகள் மத்தியிலும் தேவன் நம்மை எப்படியாக ஆச்சரியமாய் வழிநடத்துகிறார் என்பதை நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால் இந்த கொடூரங்கள் அனைத்தும் நாம் மறந்து போகக்கூடும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இதே யோசேப்பு தான் கண்ட தரிசனத்தின்படியாகவே நடந்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ளுவோம். ஏனென்று சொன்னால் அவனுடைய சகோதரர்களுக்காக அவன் உணவு எடுத்து சென்றான். நடந்ததோ அவனை குழியில் தள்ளும்படியான ஒரு மனநிலையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, இஸ்மவேலரிடத்தில் அவனை விற்று போட்டார்கள். விற்று போட்ட இடத்திலும் அவனுடைய வாழ்வில் நிம்மதி இல்லாதிருந்தது, அழுகையுமாயிருந்தது, ஏக்கங்கள் நிறைந்திருந்தது, துக்கம் நிறைந்ததாயிருந்தது. அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாய் கூட அவன் நினைத்து நினைத்து பார்த்து வேதனை கொள்ள செய்கிற வண்ணமாகவே காணப்பட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் அவன் தன்னுடைய வாழ்விலே மனாசே என்று தனக்கு ஒரு பிள்ளையை அவன் பெற்ற பொழுது அவன் சொல்லுகிற ஒரு காரியம், அந்த மனாசே என்றால் என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி 31 சங்கீதம் 12 வசனத்தில், செத்தவனைப் போல் எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன் என்று சொல்லி, உடைந்த பாத்திரமாய் வாழ்கின்ற வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்பதை நினைத்து பார்க்கின்ற பொழுது அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை யோசேப்பு வாழ்ந்து ஜெயித்திருந்தான். அவன் தன் சகோதரர்களால் பார்த்தும், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தும், அநேகரால் புறக்கணிக்கப்பட்டிருந்தும், தனிமைப்படுத்தப்பட்டிருந்தும், தேவன் அவன் வாழ்வில் செய்ய நினைத்ததை அவர் ஒரு நாளும் மறந்து போகவே இல்லை. சங்கீதம் 44:17 வசனத்திலும் தாவீது இப்படி சொல்லுகிறான், இவைகள் எல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான். சங்கீதம் 119:61-93 வசனங்களும் இதைத்தான் சொல்லுகிறது. துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. நமக்கு ஏற்படுகிற எந்த சூழ்நிலையும் தேவனுடைய வேதத்தை விட்டு நம்மை மறக்க செய்கிறதாய் ஒரு நாளும் இருக்கவே கூடாது என்பதை தான் தாவீது நமக்கு இங்கே போதிக்கிறவராய் இருக்கிறார். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன் என்று அறிக்கையிடுகிறாய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, லூக்கா 12:6 வசனமும் இதுதான் சொல்கிறது. 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, அவைகளை ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை என்று. பிரியமானவர்களே, நாம் ஒரு நாளும் தேவனால் மறக்கப்பட்டவர்கள் அல்ல. மாறாக நம்மை அவர் என்றைக்கும் தன்னுடைய உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்து அழகு பார்க்கிற தேவனாகவே இருக்கிறார். ஒருவேளை யோசேப்பினுடைய வாழ்வு
கலக்கம் நிறைந்ததாய், கசப்பு நிறைந்ததாய், வலி நிறைந்ததாய் இருக்கலாம். ஒருவேளை அவனை குழியில் தள்ளிவிட்ட சூழ்நிலைகள் காணப்படலாம். ஆனால் ஒன்றை மட்டும் மறந்து விடாதிருங்கள், குழியிலே தள்ளினாலும் தான் கண்ட தரிசனத்தை கடந்து வந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நமக்கு நேரிடுகிற சோதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்மை வழி விலகச் செய்ய கூடும் என்றாலும் கூட அவைகளெல்லாம் நம்மை சிதைத்து விடாமல் நம்முடைய தரிசனத்தை குறித்து நம்பிக்கையுடையவர்களாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால், நடந்தது என்ன? சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தவன் அரண்மனைக்கு அதிகாரியாய் மாறி போனான். தேசம் அவனுடைய கையின் உத்தரவிற்கு அடங்கி இருந்தது. தேவன் அவனை உயர்த்தியிருந்தார். எந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டானோ அதே சகோதரர்கள் வந்து அவனை வணங்கும்படியாக தேவன் செய்தார். அவன் கண்ட தரிசனம் அதுதான். அது நிமித்தம்தான் அவனுக்கு ஏற்பட்ட இந்த காரியங்கள் இந்த அளவிற்கு அவனுடைய வாழ்க்கை தனிமைப்படுத்தப்பட்டதாய் மாறி போனது. ஆனாலும் எங்கே வெறுக்கப்பட்டானோ, எங்கே தள்ளப்பட்டானோ அவர்களிடத்தில் உயர்த்தப்பட்ட யோசேப்பு போலதான் நம்முடைய வாழ்விலும் தள்ளப்படுகிற இடங்களில நம்மை உயர்த்துவதற்கு ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எனவே ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம், அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆசீர்வாதங்களை நமக்கும் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? யோசேப்பை சகோதரர் தள்ளினதும் நன்மைக்கே, யோசேப்பை சகோதரர் தள்ளினதும் நன்மைக்கே, மேன்மையும் உயர்வும் அதனால் உண்டானது, மேன்மையும் உயர்வும் அதனால் உண்டானது, அதனால் உண்டானது, சகலமும் நன்மையாய் நடக்கின்றது, சகலமும் நன்மையாய் நடக்கின்றது, நன்மையே நன்மையே நன்மையே. நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, யோசேப்பினுடைய வாழ்வில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீர். நாங்கள் எங்களுக்கு நேரிடுகிற எதிர்ப்பான சூழ்நிலையில், கடினமான சூழ்நிலையில் நாங்கள் எந்த அளவிற்கு வைராக்கியம் உள்ளவர்களாய் வாழ்கிறோம் என்பதை ஆண்டவரே எங்களுடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் வெளிப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறீர். ஒருவேளை இவை எல்லாவற்றையும் சகித்து கொண்ட யோசேப்பை நாங்கள் நினைத்தோம் என்று சொன்னால், மனுஷர் எங்களுக்கு என்ன செய்வான், மனுஷர் எங்களுக்கு என்ன விரோதமாய் காரியங்களை செய்யக்கூடும், கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்க. அப்படியாக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு நன்மையானதை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். யோசேப்பை போல நாங்கள் தள்ளப்பட்டாலும் எங்கள் தரிசனங்கள் ஒருபொழுதும் மாறாது என்பதை ஆண்டவரே நீர் எங்களுக்கு புரிய வைத்ததற்காக உமக்கு நன்றி. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்களுக்கு உண்டானவைகளையும் கர்த்தர் இந்த மாதத்தில் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய கரத்தை எங்கள் மேல் நீட்டுவதாக. தேவ சமாதானம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நிலைத்திருப்பதாக. ஒருவேளை என்னுடைய ரணங்கள் மாறாத ஆறாத வடுக்கள் எங்களுடைய இருதயத்திலிருந்து ஆண்டவரை வெளியேறும்படிக்கு தேவ கரம் அதை தொடும்படியாய் நான் செபிக்கிறேன். உம்முடைய சமாதானம் ஆண்டவரே எங்களுக்கு நிறைவுள்ளதாய் காணப்படட்டும். துதி கன மகிமை யாவையும் உமக்கு ஏறெடுக்கிறேன். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.